சங்கீதம் 11:4 வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது ஜனங்கள் சொல்லி, இது யாரோட ஸ்டேட்மெண்ட்னா, இவர்கள் தலைவன் நிம்ரோத்தினால இந்த எண்ணம் இவருக்குள்ள வருது. என்ன எண்ணம்? நாம் பூமிக்கு என்ன செய்யக்கூடாது, சிதறி போகணுங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எதிர்த்து நிற்பதற்கு துணிகரம் கொண்ட இருதயம் இந்த நிம்ரோத்தின் இருதயம். தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய சித்தத்தை எதிர்க்கணுங்கிற எண்ணம், செயல், விருப்பம் எல்லாமே தேவனை எதிர்ப்பது. அதான் நிம்ரோத்துடைய பாவம். ஏன் இவனுக்குள்ள தேவனையே எதிர்க்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, நோவா காலத்துல கர்த்தர் பூமி சுத்திகரித்த பின்பதாக தெய்வ பயம் உள்ள ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பூமியில உருவாக்க நினைத்தார். ஆனா இந்த நிம்ரோத் என்ன பண்றான்னா, மாம்சத்துக்குரியவனாக நடக்க ஆரம்பித்தான். எப்படி நடக்க ஆரம்பிச்சான்? மாம்சத்துக்குரியவன் அப்படின்னா உலக பிரகாரமான சிந்தை, உலக பிரகாரமான வாழ்க்கையின் மேல ஒரு எண்ணம், உலக பிரகாரமாக சந்தோஷமா இந்த உலகத்தை குறித்தே யோசிக்கிற ஒரு யோசனை தான் மாம்ச சிந்தை. அவன் சொல்றான் பாருங்களேன், இந்த பூமி மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, சிதறி போகக்கூடாது, நமக்கு ஒரு நகரம், நமக்கு ஒரு கோபுரம். எப்போ ஒரு மனிதனுக்குள்ள மாம்ச சிந்தை வருகிறதோ அவன் தேவனை எதிர்க்கிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? இப்போ முதல்ல நிம்ரோத்துடைய பாவம் என்னன்னா, அவன் மாம்சத்துக்குரியவனாய் வாழ்ந்தான். யார் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் மாம்ச சிந்தையின்படி வாழ்கிறார்களோ. மாம்ச சிந்தைனா என்ன? ரோமருக்கு நிருபம் 8:7-8 வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இப்ப நல்ல கவனிங்க, நாம் யாருங்கிறத நாம பரிசோதிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. நாம மாம்சத்துக்குரியவங்களா, ஆவிக்குரியவங்களா? மாம்சத்துக்குரியவன் தேவனை எதிர்த்து நிற்கிறவன், ஆவிக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன். மாம்சத்துக்குரியவன் யாருன்னா, வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான, அல்லேலூயா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எது தேவனுக்கு விரோதமானதா? எது மாம்ச சிந்தையா? நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து நிற்பதுதான் மாம்ச. அதாவது இந்த வசனத்துக்கு விரோதமாக நமக்கு வருகிற எண்ணங்கள், யோசனைகள், தீர்மானங்கள் எல்லாமே மாம்ச சிந்தை. அல்லேலூயா. தேவன் ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடாது நம்ம யோசிக்கிறதுக்கு பேர்லாம் என்னது? மாம்ச சிந்தை. கர்த்தர் காரியத்தை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அதை செய்யறதுக்காக நம்ம யோசிக்கிறோமே, அது பேர் என்னது? மாம்ச சிந்தை. மாம்சத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னா, இந்த வார்த்தை மீறி யாரெல்லாம் நடக்கிறானோ அவன் மாம்சத்துக்குரியவன். கர்த்தர் விஷயத்தை எச்சரிக்கும் பொழுது, கர்த்தர் காரியத்தை புத்தி சொல்லும் பொழுது, கர்த்தர் சத்திய உபதேசத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது சத்தியத்தை மீறி உலகத்தானை போல உலக கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி, உலக வழிபாடுகளை ஃபாலோ பண்ணி, சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணி, உலகத்தின் அருவருப்புகளுக்கு பின்னாடி போய் மனம் போன போக்கில் வாழ்கிற எல்லாருமே மாம்சத்துக்குரியவன். அவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, பாடி ஆராதித்தாலும் சரி, ஊழியமே செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி இல்லாவிட்டால் நம் மாம்சத்துக்குரியவர்கள். நீ கலாத்தியர் 5 வாசிக்கும் பொழுது ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கிரியைகள் 2 சொல்லப்படுதா இல்லைங்களா? ஒருவன் ஆவிக்குரியனா இருந்தால் அங்க 9 கேரக்டர் சொல்லப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படி 9 காரியங்கள். இப்படிலாம் நீ நடந்தினா தான் ஆவிக்குரியவன். மாம்சத்தின் கிரியைகள் வரும் பொழுது நிறைய பொல்லாத சுவாபங்களே அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, கசப்பு, எரிச்சல், பொல்லாத முரட்டு சுவாபங்கள், இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. நீ ஆவிக்குரியவனா, மாம்சத்துக்குரியவனா? நீ வசனத்தின்படி வாழ்ந்து உன்னுடைய சுவாபம், உன்னுடைய பேச்சு, உன் சிந்தை, உன் பழக்க வழக்கம், உன் லைஃப் ஸ்டைல், நீ மற்றோடு பழகிற விதம், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வசனத்தை வைத்து தேவனுக்கு பிரியமானது நீ செய்தினா நீ ஆவிக்குரியவன்.
வசனத்தை மீறி தேவனை பிரியமில்லாத நம்ம எப்பெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே மாம்சத்துக்குரியவர்களுக்கு அடையாளம். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். அல்லேலூயா.